அம்மா ஓ எங்கம்மா இருக்கு அந்த 3 குக்கரு? இந்த பாரு சின்ன குக்கரே 2 இருக்கு. இதெல்லாம் புதுசு, இப்போ வாங்கினது இது. இது அம்மா வீணா போயிடுச்சு. இது வீணா போயிடுச்சு. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய குக்கர். இது என்ன ஃபால்ட் வருதுன்னு தெரியல. தோரம்பருப்பு அன்னைக்கு வேக போடுறேன், தோரம்பருப்பும் வேவல. வேவே இல்லை. அதனாவது வேவும் அப்படின்னு பார்த்தா அது வெள்ளரி பழம் பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. அம்மா என்ன பழம் கண்டுபிடிச்சே இல்லையா? அதான் ஏதோ இருக்கு, நானும் யோசிக்கணும். அம்மா அந்த வெடிப்பா இருக்கும் தெரியுமா, அதுதான் நல்ல பழம். இன்னும் வெடிக்கவே இல்லையே. இது இப்படிதான் இருக்கும் இங்க உள்ள பழம்லாம். ஆமா அம்மா இதே போதும். சின்னதே போதா? அம்மா ஓ கடவுள வந்தாச்சா? வந்தாச்சு. கடை என்னம்மா இவ்வளோ பெருசா இருக்கு? சரி பெருசு. ஆமாங்க, எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. குக்கர்லாம் மேலே இருக்குங்க. சூப்பராக இருக்குல்லம்மா. ஆமாம், நீ கேட்குற ஐட்டம் எல்லாமே இருக்கு. கிரைண்டரை பற்றியா? ஆமாம், நின்றுக்கிட்டே அரைக்கலாம் இருக்குமா? வயிறு கிரைண்டர். ஆமாம், இங்கே வரேன். அடுத்தது நம்ம பண்ணோம் சர்க்கரை போடுமா. லைட்டாக கூலிங் தண்ணி. இந்த வெயிலுக்கு கூலிங் தண்ணி ஊற்றினா தான். அதோட மூடி எடுத்துகிட்டு போய் அடிச்சுட்டு வரணும். அம்மா ஓ எங்கம்மா கிளம்பியிருக்கேன்? சீர்காழி போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், 3 குக்கர் இருக்குது. 3 குக்கர்லேயும் விசில் வர மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு? எதனாலன்னே தெரியல, விசிலே வர மாட்டேங்குது. அன்றைக்கி சாப்பாடை வச்சுருந்து விசில் வரும்னு பார்த்தா விசிலே வரல. அதனால் தூக்கி அதை போட்டு திரும்பி அதை கொட்டி வேறு பானையில் போட்டு வடித்து அதுக்கப்புறம் வச்சுருங்க. அது சரியாக வர மாட்டேது. அம்மா அது சரி பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க. குக்கர்லாம் இப்படிங்க சரி பண்ணுவாங்க? சரி பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, நானும் அன்றைக்கி பார்த்தேன். அந்த குக்கரை பிடிச்சிக்கிட்டே அம்மா இருக்காங்க. பயமாக இருக்குது. பிடிக்கிட்டு அடிச்சுட்டு பின்னா என்ன பண்ணுறது? அதனால் வச்சு அதை டைட் பண்ணி பார்க்குறேன். அது அப்படியே எல்லா ஆவியும் கீழே வந்துடுது வெளியில். அது எப்படி சமைக்க முடியும்? ஓ சரிம்மா, அதனால புது குக்கர் வாங்க போகிறேன். அதுக்காக புதுசாக வாங்கிட்டு வரணுன்ட்டு போகிறேன். அம்மா ஓ என்ன புடவை சூப்பராக இருக்கு. ஆமாம், சித்தி இப்போ போனோன்னா சித்தி கொடுத்தது. இது எடுத்துகிட்டு போச்சான்னு. இந்த கலரு உனக்கு செம்மையாக இருக்குமா? ஆமாம், என்கிட்ட கருணியில் புடவே இல்லை, அதனால பார்த்தேன். சரி கொடுக்குறோம், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாமாங்க காலையிலே செம்ம வெயிலுங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அம்மா அது கட்டியும் ஒரு வழி ஆகிடும். சரி போமாம்மா. கிளம்பிடுவோம். ஆமாம். அம்மா ஓ எங்கம்மா இருக்கு அந்த 3 குக்கரு? இந்த பாரு சின்ன குக்கரே 2 இருக்குது. இதெல்லாம் புதுசு, இப்போ வாங்கினது இது. இது ஆமா வீணா போயிடுச்சு. இது வீணா போயிடுச்சு. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய குக்கர். இது என்ன ஃபால்ட் வருதுன்னு தெரியல. தோரம்பருப்பு அன்னைக்கு வேக போடுறேன், தோரம்பருப்பும் வேவே இல்லை. அதனாவது வேவும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வேவல. அம்மா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஜாமான்காரன்கிட்ட தான் போடணும். இங்கே பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குன்னு பாருங்களா. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் எவ்வளோ நாள் இருக்கும். புது குக்கரு. இது என்னதான் ஃபால்ட்டு? தண்ணி வலியுதா மேலே? அப்படியே எல்லாம் 4 பக்கமும் வந்துடும். ஆவி வந்துன்னா எப்படி சாப்பாடு வேவும்? வேவாது. ஓ இதான் ஃபால்ட்டுமா? அதுதான். நானும் பெல்ட்டு தான் இதுதான் காரணம்ன்ட்டு நான் பார்த்தேன் கடைசியில். இதெல்லாம் காரணம் கிடையாது. இது குக்கருக்குள்ளே தான் வேலை. இந்த பாருங்க இதையும் சரி பண்ணி இப்போ வச்சும் இதாக மாட்டுதுங்க. சூப்பராக இருக்குது குக்கரு. பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்களா. என்ன பண்ணுறது? இது ஒன்றுமே பண்ண முடியாதுல்லம்மா. ஒன்றுமே பண்ண முடியாது. சரி வாமா. ஆசையில் இல்லையா தான் இருக்கு. அந்த விசில்லாம் நல்லா இருக்கு. விசில் நல்லா இருந்து என்ன பண்ணுறது? குக்கர் தானே கரெக்டாக இருந்தால் தானே விசில் வரும். சரிம்மா வாமா போவோம்ப்பா. வெய்ய ஓவராக அடிக்குது. ஆமாங்க, போய் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அம்மா ஓ என்ன குக்கர் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு போயிடுறது இல்லையா? பசியோடு எப்படி போக முடியும்? இங்கே பாருங்க காலையிலே பாருங்க இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னிங்க. ஆமாம் நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு. அதெல்லாம அம்மாவுக்கு ஃபேவரட்டே இட்லி தான். இட்லி இல்லாமல் இருக்கவும் மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அம்மா ஓ இந்த வெயிலுக்கு இட்லி வேறு சாப்பிட்றியாம்மா? தண்ணி தான் இருக்கும். நான்லாம் சாப்பிட மாட்டேங்க. இந்த வெயிலெலாம் நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது. ஆமாம், நம்ம பைக்கில் வரப்போ ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு தான் போகணுமா. சரிங்க, இந்த பாருங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. என்னம்மா இட்லி ஓகே தானே? ஓகே தான். எதனால் இட்லி நம்ம வீட்டில் திடீர்னு? நேற்று லேட் ஆகிடுச்சா,
சரி வெள்ளிக்கிழமை தானே சாப்பாடு செய்யாமல் இட்லியே வாங்கி நைட்டு ஊற்றி போனேன், மாவு வாங்கிட்டு வந்து ஊற்றியாச்சு. ஆமாங்க, டெய்லி சாமி வந்துட்டு நேற்று வேறு படைச்ச மூலமா ஆமாம், படைக்கிறதுலாம் ரொம்ப லேட் ஆகுதுங்க. டெய்லி 10 மணி தாங்க எங்கள் வீட்டுக்கே வருது சாமியெல்லாம். அதனால தான். சரி போமாம்மா. போ. மா ஓ, என்ன வெயில் தாங்க முடியலையா? சரியான வெயில் பாருங்கள், தண்ணியெல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சிங்க. அம்மா என்ன சுடுதண்ணி மாரி ஆயிடுச்சா? இல்லை பிரிட்ஜி கூலிங்கான தண்ணி தான் வச்சேன். கூலிங்கான தண்ணி வச்சா வரகட்டியும் சுடு தண்ணி ஆகிட்டான்னு கேட்குறேன். இல்லை கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஜில்லுன்னு இருக்குமா? ஆமாங்க, செம்ம டயர்டாக இருந்துச்சா, அதான் நின்று ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போவோன்னு சொல்லியிருக்குங்க. அம்மா இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல? நல்லா காற்று வருது. ஆமாங்க, பார்க்குறது எப்படி இருக்குது பாரு. நல்லா நிழல். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க போகிறதுக்கு. ஆமாம், ஆனால் போகிறகட்டியும் ஃபுல்லாக டயர்டாகிடணும் பாக்குமா. ஆமாம், ஒரு குக்கர் வாங்கிட்டு இந்த நிலமை. சரி போமாம்மா. போவோம். கடை என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது? சரி பெருசு. ஆமாங்க, எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. குக்கர்லாம் மேலே இருக்குங்க. சூப்பராக இருக்குல்லம்மா. ஆமாம், நீ கேட்குற ஐட்டம் எல்லாமே இருக்குது. கிரைண்டரை பற்றியா? ஆமாம், நின்றுக்கிட்டே அரைக்கலாம் பாக்குமா. வயிறுக்கு 2. ஆமாம், இந்த பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பற்றியில் ஸ்டாண்டை சூப்பராக இருக்குல்ல? நம்ம ஒன்று வாங்கணும். இது ஒன்று வாங்கினா. ஆமாம், எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. சீர்காழில் தான் இருக்குது கடை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பற்றியாம்மா. எல்லாரும் வரையும் இருக்கும் பாருக்கு. எல்லா வரையும் நிறையா இருக்குது. அம்மா டப்பாவை பற்றியா? டப்பா வேணுமா? வேணாம் இருக்கிற டப்பாவை போதும்ப்பா. இது கழுவ முடிய மாட்டேது பொங்கலுக்கெல்லாம். ஆமாம், குக்கர் வாங்கி வச்சாம்மா? வாங்கியாச்சு. ஆமாங்க, எல்லா ஐட்டமும் இருக்கும்மா. ஓ, கிளாஸ்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், இந்த பாருங்க அம்மா, இது தேவைப்படுமா? அடிக்கிறது அது வாங்கிம்மா. அடிக்கிறது இது வாங்கிக்குமா. நல்லதா பார்த்தியா? ஓகே தானே? இன்னொன்று இருக்குது பாருமா. எது? ஓப்பன் டைப்பில் ஏதோ ஒன்று இருக்குது பாரு. இதே எடுத்துக்கலாம். நிறையா உனக்கு எது பிடிச்சிருக்கு? சரி அதே எடுத்துக்குவாண்ணா. இந்த பாரு, இது வேணுமா? புளிக்காரண்டி அதெல்லாம் இருக்குது. இருக்கா? இங்கே பாருங்க கடை செம்மையாக இருக்குங்க. அம்மா இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் என்ன ரேட்டு? இதான் இருக்கு நம்மள்கிட்ட. இங்கே பாருங்க, இது என்ன ஐட்டனே தெரியலங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேணாம். இதில் எதாவது வேணுமாம்மா? வேணாம் இருக்குது. யானெல்லாம் நிறையா இருக்குது. ஏன் நம்மளுக்கு ஜாமானே நம்மளால முடியாது, அவ்வளோது இருக்குது. சரி குக்கர் ஓகே தானே? ஓகே தான், முடிஞ்சிட்டு. பெருசாகவே வாங்கிட்டேன். பெருசாக வாங்கியாச்சு. அம்மா என்ன வெள்ளரி பழம் வாங்க வந்திருக்கியா? குக்கர் வாங்கிட்டு வந்து இந்த பாருங்க பழம் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்குறது. எங்கள் ஊர்லாம் வெடிச்சிருக்கோம், இது என்ன முழுசாகவே இருக்குது. ஆமாம், இங்கே இப்படி தான் இருக்குது. வெடிச்சிருமா சாப்பிட்ற பழம். சாப்பிட்ற பழம் இந்த பாரு, இந்த வெடிச்சிருக்கு பாருமா. ஆமாம், செம்மையாக இருக்குங்க. இதே எடுத்துக்கலாமா? அம்மா இதை வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டுருமா? இந்த பாருங்க சூப்பராக இருக்குங்க பழம். அம்மா என்ன குக்கர் வாங்கிட்டு வந்தாச்சா? வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதான் குக்கருங்க. ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க அம்மா. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை இருக்குங்க. என்னம்மா ஃபஸ்ட் எடுத்தோன்னா லைட்ரு வருது? ஆமாம், இது ஒன்று வாங்கினேன், வீட்டில் இல்லை, அது அடிக்க மாட்டேங்குதா. எனக்கு நெருப்பு வச்சு பற்ற வைக்கணும் பயமாக இருக்கும். இதுதான் நல்லது, ஈஸியாக இருக்குன்ட்டு வாங்கிட்டேன். ஆமாங்க, சரிம்மா குக்கர் எடுமா. இங்கே பாருங்க மூடிய
எப்படி இருக்கு பாருங்க புதுசாக. வாங்குறப்பெல்லாம் புதுசாக தான் இருக்குது. ஆமாம். கொஞ்சம் நாளாயிட்டாவே. மா ஓ. அடுத்த உள்ளே இருக்கிறத பார்த்துருமா? ம். இந்த பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ. இது எத்தனை லிட்ரு? 7.5 வரும் பாருங்க. ஆமாம். செம்மையாக இருக்குது பார்க்குறது. ஃபஸ்ட்டு 3 டம்ளர் வடித்து பார்க்கணும். ஆமாம். வச்சு எப்படி இருக்குன்னு. ஆமாம். இதான் பெருசா? இன்னும் பெருசு இருக்குமா? இதோட பெருசுலாம் இருக்குமா? ஆ. அம்மா ஓ. இது என்ன கரெக்டாக ஒரு ஃபேமிலி சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்கும். போதும். ஏற்கனவே 3 குக்கரு இதாகி கிடக்கு. இப்போ அது நான் கேட்டேன், நான் கடைக்காரங்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் போட்டால் ஒர்க் ஆகுங்கிறாங்க. இது வாங்கி மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. இது எந்த கடையில் இருக்குன்னு போய் பார்க்கணும், அதை விசாரித்து வாங்கிட்டா ஓகேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அம்மா குக்கர் இவ்வளோ புதுசாக இருக்கு, வைக்க வைக்க பழசாயிடுமா? அந்த இது மாதிரி பாலிசியாக இருக்குது, கண்ணாடி மாதிரியே இதுதான் இருக்குது. ஆமாங்க, சூப்பராக இருக்குது. அடியெல்லாம் பார்த்து பாரு, ஹைட்டு செம்மையாக இருக்கேன். அம்மா ஓ. ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அந்த குக்கரில். ஆமாம். வீட்டிலங்க ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ. என்ன வெள்ளரி பழம் கழியாவதா? ஆமாம். ஆமாங்க, இந்த பாருங்க, இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தாங்க ஜூஸ் போடணும். அம்மா இது என்ன தோல் மட்டும் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? அதான் அவங்க சொன்னாங்கல்ல அந்த அம்மா, ஆ சாக்கில் வருது இல்லைம்மா, அதனால் அப்படி போயிடும். 50 பழம் வர்றதில்ல, இதில் என்ன பண்ண முடியும், நீங்கள் தோலையே சாப்பிட போகிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, இதை கழுவிட்டு போய் தாங்க ஜூஸுக்கு அதை தனித்தனியாக அரிஞ்சு எடுக்கணும். இந்த பாருங்க, இப்போது வர்ற கட்டுமே வெடிப்பு எவ்வளோ வெடிச்சு இது வெயிலில் தீட்டு வந்தது. ஆமாங்க. சரிம்மா, போய் அரிஞ்சிடுமா? அரிஞ்சிடுவோம். ஆமாம், நல்லா பெருசாக தானம்மா இருக்குது, நீட்டாக. ஆமாம். சுரக்காய் மாரியே இருக்குமா? பாருங்க, இந்த வருஷத்தில் இதாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் வெள்ளரி பழம். பழம். அம்மா ஓ. என்ன வெள்ளரி பழம் அரிஞ்சாவதா? ஆமாம். பாருங்க, என்னம்மா வித்தலாம் காமிக்கிறா அடியில். இங்கே பாருங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா உடையுது. ஆமாம், உடையாதா? இந்த விரையெல்லாம் எடுத்துருவோம். எடுத்து நம்ம இங்கே போட்டாலும் முளையும்லம்மா. ஆமாம். தோல் உரிச்சா வருமா? வரும் சில பழத்தில், கத்தியாலையும் எடுக்கலாம். ஆமாம், அப்படியே கையாலே இது பண்ண வராது. அதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வேறு பழம் இப்படி தாங்க அரிய ஆரம்பிச்சாச்சு. இதில் எந்தங்க அரிஞ்சிட்டு ஜூஸை போட்ட வேண்டியதாங்க. இந்த வெயிலுக்கு வந்து இந்தமாரி சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். ஆமாம், இது என்னம்மா வெள்ளரி பழமா இல்லை புட்டா இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இதுமாரி தான் வருது. இங்கே பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, எடுத்து முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி தாங்க இந்த தோலை எடுக்கணும். ஆமாம். இந்தமாரி நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்மா இது வந்து சீசனா? ஆமாம், வெள்ளரி பழம் சீசன். ஓ, அதான் நிறையா இருக்குமா? ஆமாம். இப்போ எப்படி கொம்டி பழம் ஒரு சீசன் வருதுல்ல, அதுபோல் இது வெள்ளரி பழம் சீசனு. வெள்ளரி பழம், கிர்னி பழம் எல்லாம் இந்த சீசனு. இந்த சீசனு. ஆமாங்க, சீசன் கிடைக்கிற டைமுக்கு நம்ம சாப்பிட்டுக்கணும். அம்மா ஓ. தோலை எடுத்துகிட்டு ஜூஸை போட்ட வேண்டியதான். போட்ட வேண்டியதான். சர்க்கரை இருக்குது. ஆமாங்க, இதுக்கு சர்க்கரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இந்த விதையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுமா? விதையை நம்ம காய வச்சு வைக்கலாம், நம்ம வீட்டில் வச்சு நம்ம போடலாம். அம்மா ஓ. எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாம்மா? முடிஞ்சிட்டு. இப்போ என்னம்மா பண்ணணும்? இப்போ போய் எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போய் மிக்ஸி ஜாரில் போய் கொடுத்து அடிச்சுட்டு வரணும். சரிம்மா, போடுமா. இங்கே வரேன். அடுத்தது என்னம்மா பண்ணோம்?
சர்க்கரை போடுமா. லைட்டாக கூலிங் தண்ணி. இந்த வெயிலுக்கு கூலிங் தண்ணி ஊற்றினா தான். அதோட மூடி எடுத்துகிட்டு போய் அடிச்சிட்டு வரணும். அம்மா ஓ இதெல்லாம் மிக்சியில் போய் அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிட வேண்டியது தான். சரிம்மா, எல்லாத்தையும் அடிச்சுட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அம்மா ஓ ஜூஸ் ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. குடிமா. வெயிலுக்கு வெள்ளேரி பழம் ஜூஸு பாருங்க எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கேன். அம்மா இதில் போய் என்ன மீன் வாங்கிடுமா? ஆமாம். ஆமாங்க, சூற மீன் வாங்கி வச்சுருக்கா. அதை ஆஞ்சிட்டு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதாங்க மதியத்துக்கு. இங்கே பாருங்க ஜூஸ் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அம்மா ஓ என்ன ஜூஸ் குடிச்சிட்டு மீன் ஆஞ்சாவதா? ஆமாம். ஆமாங்க, அந்த பாருங்க சூற மீனுங்க. 3 பேர் தான் இருக்குமா, அதனால் கம்மியாக தாங்க வாங்கணும். அம்மா ஆஞ்சிட்ருக்காங்க பாருங்க. எவ்வளோ ப்ளட்டு வருது பாருங்க. இந்த மீனுக்கு அப்படி தான் வரும். வருமா? கொடூரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அம்மா ஓ மீன் ஆஞ்சிட்டு குழம்பு வச்சுட்டு ஆமாம். சாப்பிட வேண்டியதாங்க. செம்ம டயர்டுங்க. இந்த குழம்பு வைக்கிறது எவ்வளோம்மா? ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? சீக்கிரம் வச்சிடலாம். சீக்கிரம் வச்சிடலாமா? ம் ஆமாம், குழம்பு வச்சு இதோட சாப்பிட வேண்டியதாங்க. அம்மா ஓ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சரசன்னு செஞ்சுட்டேன். ஆமாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். சூற மீன் சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? வறுப்பை தான் கம்மியாக போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான். இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. மீன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சைட் டிஷ் முட்டைங்க. என்ன சூற மீனுக்கு இந்த மீனுக்கு முருங்கெல்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். 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 ஆமாங்க, இன்னைக்கு குக்கர் வாங்கிட்டு வந்து சாப்பாடும் அதில் தானே பண்ணிச்சு. ஆமாம். ஓகே, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டுங்க.